நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு என்ன பிரச்சனை விஷ்ணு? நான் தான் இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? என் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு தெரியும். ஸோ உங்க டிசிஷன் எதுவா இருந்தாலும் நான் அதை ஏத்துப்பேன். ஏய், வீட்டுக்கு கிளம்பல? கிளம்பணும் மச்சி. ஏன் டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம கம்பெனி எப்படி இந்த வருஷம் நம்பர் 1 கம்பெனி ஆக்கலான்னு ஜஸ்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்டா. இன்னும் அடி வேணுமா? ஒழுங்கா உண்மையை சொல்றா. ஏய், உன் மூஞ்சிக்கு இந்த சிம்பத்தி ரியாக்ஷன்லாம் செட் ஆகல. ஒழுங்கா உண்மையை சொல்றா. அது என்னடா இழுக்கிற? அது கொஞ்ச நாளாவே மனசுல ஒரு குழப்பம் இருக்கு மச்சி. குழப்பமா? உனக்கா? என்னடா சிரிக்கிற? குழம்புன குட்டையில மீனை பிடிக்கிற ஆள் நீ. உனக்கு ஒரு குழப்பம்னா என்னால் நம்பவே முடியலடா. மச்சான் விளையாடாதடா. என் நிலைமையில இருந்தாதான் தெரியும். அப்போ உன் நிலைமை என்னன்னு முதல்ல சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும். அது டேய், இன்னொரு தடவை அது இதுன்னு இழுத்த அவனை நானே ஒன்று அடிச்சிருவேன். இல்லடா, அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. நீ இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல மச்சி. முதல்ல விஷயத்த சொல்றா. உனக்கு மணிமேகலை தெரியும்ல? படிச்சிருக்கேன். சிலப்பதிகாரத்துல வர அருமையான கேரக்டர். நான் சொல்றது நம்ம கம்பெனில என் டீம்ல வேலை செய்யற பொண்ணுடா. அப்படி தெளிவா சொல்லு. அவளுக்கு என்ன? அவ என்ன லவ் பண்றா. நல்ல விஷயம் தானடா. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா இப்படி சொல்ற? பின்ன நீ ஷாக் ஆவன்னு நினைச்சேன். டேய், இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? என் நண்பனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே. இல்லடா. டேய், சும்மா இல்லைன்னு எல்லாம் இழுக்காத. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு ஒழுங்கா சொல்லு. ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என் காதலுக்கு என் கார்டு போட்டு போயிட்டா. ஊனா போயிட்டு போறாடா. நீ இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தொடரும் கார்டு போடு. இது துரோகம் இல்ல? யாருக்கு? லட்சுமிக்குடா. நான் ஒன்னு கேட்பேன். நீ உன் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லணும். லட்சுமியோட இப்பவும் கான்டாக்ட்ல இருக்கியா? இல்லடா. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில்ல கூட இல்லையா? இல்ல. நீ அவளும் மறுபடியும் ஒன்னா சேர முடியும்னு நினைக்கிறியா? இல்ல மச்சி, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்புறம் என்னடா? அது முடிஞ்சு போன கதை. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பி. நீ ஈஸியா சொல்ற. நானும் அவளை மறக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்றேன், முடியல மச்சான். வண்டியில போறப்போ ஆக்சிடென்ட் ஆகுறதுல அதுக்காக இனிமேல் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு முடிவு பண்ணிருவியா? என்னடா பாக்குற? அவளும் இதே மாதிரி ஒண்ணு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா?
தெரியல மச்சான். இன்னைக்கு அவ எங்க இருக்கா, என்ன ஆனானே எதுவுமே தெரியலடா. அப்போ ஆட்டத்திலே இல்லைன்னு சொல்லு. அப்புறம் எதுக்குடா இவ்வளோ ஃபீலிங் விட்ற? ஒரே குழப்பமா இருக்குடா. என்ன குழப்பம்? சும்மா நடிக்காதடா. ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிறவன் இப்படி தான் இருப்பானா? நல்லா முழுன்னு மீசை தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு பல நீட்டாக ஆஃபீஸ்க்கு வர, கேட்டால் குழப்பம்னு ரீல் விட்ற. ராஸ்கல், மனசில் பில்லாத்தையும் வாசிக்காம இந்த ஆஃபீஸ் காரிடோரில் நடக்கிறதே இல்லை நீ. உள்ளவங்களை சொல்லு ஒரு தெரியக்கூடாது தானே கூலிங் லெஸ்ஸை போடுற நீ. அதெல்லாம் சும்மா ஆஃபீஸ் மாடர்னா இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் மாடர்னா இருக்கேன். டேய், மாடர்னாக இருக்க தப்பு இல்லைடா. ஆனால் நீ ப்ளே பாய் வேஷம்லாம் போட்டிருக்க. வேஷம்தான். என் சோகத்தில் நானே முழுகி செத்துறக்கூடாதுல்ல, அதான். டேய், இந்த டயலாக்லாம் வேண்டாம். இந்த மணிமேகலையை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கா இல்லையான்றதை விட அவளை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்ற கவலை தாண்டா ஜாஸ்தியாக இருக்கு. இங்கே பார், இந்த கதையெல்லாம் வேணாம். அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. அப்போ ஹர்ட் பண்ணாத மச்சான். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? எது உன்னை தடுக்குது? நீ தடையா நினைக்கிறதெல்லாம் தூக்கி குப்பையில போடுறா. கொஞ்சம் குழப்பமா இருக்குடா. அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாம் தெளிவாக தான் இருக்கு. அவ உன்னை நிஜமாவே சின்சியராக லவ் பண்ணுறான்னு நம்புறியா? அதில் டவுட்டே இல்லைடா. அப்போ யோசிக்காத, உடனே அவளுக்கு ஓகே சொல்லிடு. என்னன்னு சொல்றது? அடிப்படை போடுற ராஸ்கல். டைலாக் வேற எழுதி தரணுமா உனக்கு? அது மனசை விட்டு பேசு. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்றீங்க? தேடுறேன். சீக்கிரம் தேடுங்க, காணா போயிட போகுது. சொல்லுங்க விஷ்ணு. மணி, இந்த சாமி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைனல் டிராஃப்ட்லாம் ரெடி ஆயிடுச்சா? இல்ல விஷ்ணு, ஏன்? இன்னைக்கு முடிச்சிடுறேன். விளையாடுறீங்களா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி கூலா சொல்றீங்க. விஷ்ணு, கொஞ்சம் போர்ட் ரூம் போங்க. விஷ்ணு, ம். விஷ்ணு, பாஸோட பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இந்த ஆபீஸ்ல நாங்க உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? போஸ்டிங், எக்ஸ்பீரியன்ஸ், வயசு இப்படி எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா வேலை செய்யணுன்றதுக்காக தான். ஆனா நீ அந்த ஃப்ரீடத்தை தப்பா பயன்படுத்துற. பாஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டா உடனே ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அதே பாஸ் கொஞ்சம் ஃப்ரீயா பேசினா
எப்போதுமே ஜாலியா இருப்பாருன்னு நினைக்கிறதா? யூ ஷுட் நோ யுவர் லிமிட். சாரி விஷ்ணு. சாரி பாஸ். இப்ப எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? அதான் பழகி போச்சுல, விஷ்ணுனே கூப்பிடு. இந்தாங்க. என்னது? சுவாமி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைனல் டிராஃப்ட். முடிக்கலன்னு சொன்னீங்க? 80% முடிச்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இதை பாருங்க. தேவையில்ல, நான் மொத்தமா பாத்துக்கிறேன். யூ கேன் கோ நவ். ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் கோவமா பேசுறதுனால அதை சொல்லாம போறீங்களோன்னு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே ஒண்ணு இல்லையா? புரியல. நீ என்கிட்ட ஏதோ கேப்பேன்னு நினைச்சேன். எதை பத்தி? நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பின பையனை பத்தி. இல்ல, நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கிறப்ப என் பர்சனல் விஷயத்தை பத்தி எப்படி பேசுறது? வேலை வேற, பர்சனல் வேற. வேலையில டென்ஷன் இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக பர்சனல் விஷயம்லாம் பேசாம இருக்க முடியுமா? நிஜமாவே நீங்க அந்த சுவாமி கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தை பத்தி பேசதான் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா மணி. நான் திட்டினதுல நீங்க அப்செட் ஆகி போறத பார்த்த உடனே தான் இந்த வாட்ஸ்அப் பையனை பத்தி என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ, பையன் எப்படி? ஓகே தானே? யோசிச்சு பார்த்தேன். ஆனா சில விஷயங்கள் அவங்க கூட உனக்கு செட் ஆகுமா தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அதான் ஏற்கனவே அவரை பத்தி பெருசா ஒரு குற்றப்பத்திரிக்கையே வாசிச்சிட்டீங்களே. மணி, இந்த ஒர்க் முடிக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏ, எதுக்கு கேக்குறீங்க? ஏன் எதுக்கு எப்படிலாம் ஏற்கனவே சுஜாதாவே எழுதிட்டாரு. இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா மட்டும் சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாஸ் அலோவ் பண்ணா நான் ஃப்ரீ தான். ஓகே, பெர்மிஷன் கிராண்டட். நீங்க எதுக்குன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நம்ம 2 பேரும் ஒண்ணா வெளியில போறோம். எதுக்கு? எல்லாம் இந்த வாட்ஸ்அப் பையனை பத்தி பேசுறதுக்காக தான். அதான் நிறைய பேசிட்டீங்களே. அவனை பத்தி தானே பேசினேன். என்னை பத்தி நான் இன்னும் பேசவே இல்லையே. என்ன சொல்றீங்க? இங்க வேணாம், நான் அதை அங்க சொல்றேன். எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல விஷ்ணு. எனக்கே எவ்வளவு நாளா குழப்பமா தான் இருந்தது. இன்னைக்குதான் எனக்கே கொஞ்சம் தெளிவாச்சு. உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுல என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கல்ல, அதுல என்னோட டிசிஷனை சொல்றதுக்காக தான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன். வருவீங்கல்ல? மாதவி, வா உட்காரு. யார தேடுற? யாரையும் தேடலையே. நீ நடிச்சாலும் உன் கண்ணுக்கு நடிக்க தெரியல. வீணா ட்ரை பண்ணாத, விட்டுடு. இல்ல, நான் கார்த்தி சாரை மீட் பண்றதுக்காக அவரோட கேபினுக்கு போனேன். அங்க அவர் இல்ல. கேபின்ல இல்லைன்னா ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரு. கான்ஃபரன்ஸ் ஹால், போர்ட் ரூம், இப்படி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவர் எங்கேயுமே காணோம். அதான் கேன்டீன்ல இருப்பாரோன்னு. என்ன விஷயம் மாதவி? ஏதாவது முக்கியமான ஃபைல பத்தி டவுட் கேட்கணுமா? ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ட்ரை பண்ண 1 hour லைன் பிஸியாவே இருக்கு. ஒருவேளை ராஜி மேடம் கிட்ட பேசிட்டு இருக்காரோ? என்ன கலாய்க்கிறியா? இல்லையே, சீரியஸா தான் சொல்றேன். பவி, விஷயம் தெரியாம பேசாத. அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எப்போ வேணாலும் சண்டை பெருசா வெடிக்கும். அந்த அளவுக்கு கார்த்தி சார் ராஜி மேடம் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அப்படியா? பின்ன
ராஜிக்காக கமல் கைய வெட்டிக்கிட்டதுல இருந்து ராஜிக்கு கமல் மேல அக்கறை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அவரோட கேபின்ல தனியா சிரிச்சு பேசிட்டு இருந்தத நம்ம பாஸ் பாத்துட்டாரு. அதுல இருந்து செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் கப்பல் இந்த ஆபீஸ்லயே இல்ல. வெளியில பாக்குறதுக்கு சண்டை கோழி மாதிரி தெரிஞ்சாலும் 2 பேருக்கும் நடுவுல அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ காதல் மறைஞ்சிட்டு இருக்கு. சும்மா எல்லாம் வளராத. உனக்கு புரியலன்னு சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டா உடனே டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ வெறும் 8 ஹவர்ஸ் தான் அவங்கள இங்க பாக்குற. மீதி 16 ஹவர்ஸ் அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல தனியா தான் இருக்காங்க. ஆபீஸ்ல அவங்க சண்டை போடுறத மட்டும் தானே நீ பாத்திருக்க. வீட்ல அவங்க லவ் அண்ட் ரொமான்ஸ் நீ பாத்திருக்கியா? என்னமோ நீ பார்த்த மாதிரி சொல்ற. பார்த்ததுனாலதான் சொல்றேன். என்னடி சொல்ற? அவங்க 2 பேரையும் ஆபீஸ்ல எங்கேயாச்சும் ஒன்னா பாத்திருக்கியா? ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி பாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் லவ்வும் அப்படி தெரியும். சான்ஸே இல்ல. சான்ஸே இல்லையா? ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? எப்படி? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. ஏய், உட்காரு. உன்னை தேடி கேண்டீன் வந்தாருன்னு நினைச்சியா? காஃபி சாப்பிட வந்திருப்பாரு. ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாருல, இன்னும் 5 செகண்ட்ஸ்ல ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க பாரு. நம்பலல்ல? 5 4 3 2 1. அங்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாருல, இன்னும் 5 செகண்ட்ஸ்ல ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க பாரு. நம்பலல்ல? 5 4 3 2 1. அங்க பாரு. இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்து லேசா ஸ்மைல் பண்ணுவாங்க பாரு. இப்ப கவனி. பாஸ் அவர் கப்ல சுகர் போட்டு கலக்குறாரா? இப்ப அவங்க கப்ல சுகர் போடுவார் பாரு. ஆச்சா? இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவாங்க பாரு. இப்ப கார்த்திக் சார் மட்டும் காஃபியோட அந்த டேபிள்ல உட்காருவாரு. இப்ப பாரு, மேடம் சார் உட்கார்ந்திருக்க டேபிள்ல போய் உட்காருவாங்க.
இப்போதான் மெயின் சீனே இருக்கு. சார் சிப் பண்றப்போ மேம் அதை ரசிச்சு பாப்பாங்க பாரு. இனிமே நீயே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். எல்லா லவ் ஃபிலிம்லயும் பாக்குறது தானே. சார் இப்ப அவங்கள பாக்குறப்போ மேம் சங்கடமா ஸ்மைல் பண்ணிட்டு தலையை குனிஞ்சுக்குவாங்க பாரு. அந்த அரை கப் காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள எத்தனை தடவை பார்த்துப்பாங்கன்னு பாரு. இதாண்டி லவ். என்னமோ அவங்களுக்குள்ள எப்ப வேணா சண்டை வெடிக்கும்னு சொன்ன, இப்போ எதிர்க்க எதிர்க்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தல்ல. என்ன பொறாமையில கண்ணு எரியுதா? அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனையே அவங்களோட ஈகோ மட்டும்தான். அது உடைஞ்சிடுச்சுன்னு வெய்யே, அதுக்கப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்து உன் கண்ணு மட்டும் இல்ல உன் வயிறும் சேர்ந்து எரியும். வீணா வில்லத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செஞ்சு அடுத்த லெவலுக்கு போற வழிய பாரு.